எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கண்டிப்பா குக்கிங் சேனல் இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா குக்கிங் சேனல்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா சடன்னு உங்களுடைய குக்கிங், அதாவது உங்களுடைய கிச்சன்ல இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு எனக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே ரெகுலரா காலையில வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அதாவது உணவு சமைப்பாங்க. ஸோ நீங்க அதே ஃபுட்டை நீங்க உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது யாரும் விரும்ப மாட்டாங்க. லைக் சாம்பார் வந்து எல்லாருக்குமே வைக்க தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹாய் மக்களே டுடே எங்க வீட்டுல சாம்பார் அப்படின்னுவீங்க. உங்க வீட்டுல சாம்பாரா இருந்தா அவங்களுக்கு என்ன, சாம்பார் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன. சோ அவங்களுக்கு வந்து சாம்பார் வைக்க காமனா எல்லாருக்குமே பேசிக்கா தெரியும். நிறைய பேர் என்ன பண்றீங்க, உங்களுடைய பேசிக் சமையல யூடியூப் சேனல்ல போடுறீங்க. சோ வந்து இதனால எனக்கு வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ குக்கிங்னா வந்து எல்லாமே குக்கிங் தான். ஒரு டீ போடுறதுல இருந்து ஒரு பிரியாணி செய்யறதுல இருந்து எல்லாமே குக்கிங் தான். ஆனா மக்கள் வந்து குக்கிங்லயே எஸ்பெஷலி எது விரும்புறாங்க, எது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிக்கன்லயே நீங்க நார்மலா குழம்பு வைக்கிறத சொன்னீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோ. லைக் ஏன்னா எல்லாருக்குமே நார்மலா குழம்பு வைக்க தெரியும். நீங்க தம்ப்லைனே சிக்கன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு கொடுத்திருப்பீங்க. சோ நீங்க சிக்கன் குழம்பு வந்து நார்மலா எல்லாருக்கும் வைக்க தெரியும். அதே சிக்கனு நீங்க KFC ஸ்டைல்ல வீட்டுல சிக்கன் எப்படி ரெடி பண்றது, சோ நீங்க அந்த சிக்கனை வச்சு டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு காமிக்கணும். சோ மக்கள் வந்து தெரியாத ஒரு விஷயத்தை தான் அவங்க தேடுவாங்க, தெரிஞ்ச விஷயத்த அவங்க தேட மாட்டாங்க. இன்கேஸ் வந்து உங்க தம்ப்லைன் வந்து நல்லா இருந்து டச் பண்ணாலும் உள்ள வந்து ரெகுலரா வைக்கிற நீங்க சிக்கன் குழம்பு தான் வச்சிருக்கீங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீடியோவை அவங்க பார்க்கவே மாட்டாங்க, டச் பண்ணி வெளியே வந்துருவாங்க. சோ உங்களுக்கு வந்து CTR வந்து பாதிக்கும், வந்து ஆடியன் ரிட்டர்ன்ஸ் இங்க பாருங்க இதுவும் பாதிக்கும். சோ நீங்க வந்து உள்ள ஒண்ணு தம்ப்லைன்ல ஒண்ணு கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதாவது 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கினாலும் அது நார்மல் சிக்கன் குழம்பு வைக்காம நீங்க அதை வச்சு ஒரு ஹோட்டல் லெவலுக்கு யோசிச்சு ஆல்ரெடி யாராவது போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, கிச்சன்ல சிக்கன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல யாராவது போட்டிருப்பாங்க. லைக் அதை நீங்க உங்க ஸ்டைல்ல போனா ஹோட்டல் ஸ்டைல எப்படி நம்ம சிக்கனுக்கு ரெடி பண்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் நிறைய சேனலை விசிட் பண்ணி பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்களுடைய ரெஃபரன்ஸ், அதாவது நல்லா போயிட்டு இருக்கிற குக்கிங் சேனலுடைய இமேஜை எடுத்து உங்களுடைய தம்ப்லைன்ல வச்சு நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடலாம். இப்ப ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜன், இப்ப ரீசெண்டா கூட ஃபேமஸ் ஆனவங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜபர் பாய், இவங்களுடைய சேனல்லாம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய சேனலை தம்ப்லைன்ல கொடுத்துட்டு நிறைய வீடியோஸ் போடுறாங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க, தப்பு கிடையாது. ஆனா இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸான போட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய தம்ப்லைன்ல கொடுத்து நீங்க வீடியோ போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க போட்டோ எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்கள விட உங்களுடைய வீடியோ நல்லா போயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்லை, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்ப அவங்கள விட உங்களுடைய வீடியோ அவங்களுடைய போட்டோ வச்சு நல்லா போயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பா உங்க மேல யூடியூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னன்னு பண்ணலன்னா, என்னுடைய வீடியோ அல்லது என்னுடைய போட்டோவை பர்மிஷன் இல்லாம அவங்க எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க, சோ வந்து காப்பிரைட் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா வரும், கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க யாருடைய ரெஃபரன்ஸை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ், அதாவது நீங்க தான். சோ உங்களுடைய வீடியோவை நீங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் மட்டுமே நீங்க பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்குங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்டைலை நீங்க மேக் பண்ண கத்துக்குங்க. இப்போ நீங்க நார்மலா கிச்சன்ல எடுத்து போட்டீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க அதுக்கான ஒரு செட், அதுக்கான சில வெசல்ஸ், பாத்திரங்கள், சில குக்கிங் பொருள், இதெல்லாம் வந்து தனியா உங்களுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும். சோ அந்த ஸ்டைல்ல நீங்க குக்கிங்க மேக் பண்ணுங்க. நார்மலா நீங்க சாம்பார், இட்லி, ரசம், மோர் இதெல்லாம் தயவு செஞ்சு வீடியோல போடாதீங்க. ஏன்னா இதுவும் குக்கிங் தான், இருந்தாலும் இதை நீங்க வீடியோல போடாதீங்க. எஸ்பெஷலி லைக் வந்து சிக்கன்ல நிறைய பேர் விரும்புறாங்க. நீங்க சிக்கன்ல ஒன் வீடியோவை லைக் நீங்க நல்லா எடுத்து நல்லா உங்களுடைய வெல் ப்ரிப்பரேஷன் பண்ணி லைக் ஒன் போட்டு பாருங்க, கண்டிப்பா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிக்கன், மட்டன், நீங்க வெஜிடபிள்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யுங்க. நார்மலா வைக்கிற துவை, கூட்டு அந்த மாதிரி வச்சீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேசிக்லி எல்லாருமே நம்ம அம்மாக்கள் தான்.
நம்ம வந்து எல்லா ஃபுட்டும் நமக்கு செய்ய தெரியும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம், நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சோ செய்ய தெரியாத ஃபுட்டை அவங்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி இப்போ 10 ரூபாய் பிஸ்கெட் இருக்கா, அதை வச்சு நீங்க ஒரு டிஷ் செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே பிஸ்கெட் கடையில ஈஸியா வாங்கிடலாம். சோ நீங்க அதை வச்சு ஒரு டிஷ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி தராங்க. நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கு, சோ அதனால ஒரு பிஸ்கெட் வாங்கி நம்ம செஞ்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஈஸியா கண்டிப்பா உங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. நீ எக்ஸ்பென்சிவா நீங்க பொருளெல்லாம் என்ன சொல்றது, முந்திரி, திராட்சை, நிறைய எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா வந்து நடுத்தர மக்கள் தான் எல்லாருமே யூடியூப்ல பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சம்பாதிக்கணும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர நம்ம எல்லாருமே வந்து வெரி வெல் கிடையாது. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரியும் ரொம்ப ஈஸியான இன்கிரீடியன்ட வச்சு ரொம்ப ஈஸியான முறையில தமிழ்ல அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப ஹைஜீனிக். ஏன்னா ஹைஜீனிக் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. சோ உங்களுடைய சேனல் ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில கிச்சனை வச்சு சோ நீங்க ஹைஜீனிக்கா மேக் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க கிச்சன் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபேமஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அட்லீஸ்ட் 1 இயராவது ஆகும். ஏன்னா கிச்சன் சேனலுக்கு மட்டும் நான் சொல்லுவேன், எல்லாருடைய சேனலுமே இப்போ என்னுடைய சேனல் கூட, என்னுடைய சேனல்ல வந்து ரெக்கமெண்டேஷன் தான் வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல தான் போகுது, கூகுள் சர்ச்சில் தான் போகுது. இருந்தாலுமே என்னுடைய சேனலுக்கு வியூஸ் கம்மியா இருக்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா என்னுடைய சேனலை யூடியூப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்தோடனே என்னுடைய சேனலுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. ஸோ வந்து உங்களுடைய சேனலும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்க வச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க நல்லா வீடியோ போட்டாலுமே உங்களுடைய சேனலை அவங்க வச்சிட்டு இருப்பாங்க. செக் பண்ணுவாங்க, இவங்க கண்டினியூஸா வீடியோ போடுறாங்களா இல்ல வந்து சும்மா வந்து எப்பயாவது ஒரு டைம் வீடியோ போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்டினியூஸா வீடியோ போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுடைய சேனல் டாப்ல போகும். ஆனா வந்து மக்களுக்கு பிடிச்சதை போடுங்க. உங்களால ஏதோ இருக்குது, வீட்டுல இன்னைக்கு ரசம் வைக்க போறேன், இன்னைக்கு புளி ரசம், நாளைக்கு தக்காளி ரசம், நாளைக்கு மறுநாள் வந்து மிளகு ரசம், அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா தெரியாத விஷயத்த ஒண்ணுதான் மக்கள் கத்துக்க நினைப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த குக்கிங் வீடியோவை எடிட் பண்ண தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு ஷார்ட்டா நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து நீங்க ஏதாவது ஊற வச்சு மார்னிங் அதை டிஷ் பண்ற மாதிரி இருந்தா நைட்டு ஊற வைக்கும் போது ஒரு ஷார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் அதை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கார்னிஷ் அண்ட் வந்து பிளேட்டிங், டெக்கரேஷன், இதெல்லாம் வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஷூ டாப் நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்ஷூ டாப் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து எல்லாருமே வீடியோ எடிட்டிங் சொல்லி தராங்க. ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸே வரவே வராது. ஸோ நீங்க அந்த மாதிரி தனித்தனியா கிளிப் எடுத்துக்கிட்டு இன்ஷூ டாப்ல போயிட்டு நீங்க ஒன்னொன்னா சேர்த்து உங்களுக்கு தேவையான பார்ட்ஸை நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. மீதமுள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சேர்த்து ஒரு வீடியோவை மேக் பண்ணிக்கோங்க. ஏதாவது லெட்டர்ஸ் வேணும்னாலும் இன்ஷூ டாப்லயே இருக்கு, அதுலயே நீங்க எழுதி கண்டிப்பா நீங்க உங்களுடைய வீடியோவை வெரியெல்லாம் மேக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்ல, பேச்சஸ் எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.